Hello everyone. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம MySQL queries நம்ம பார்ப்போம். So from first database create பண்றதுல இருந்து table create பண்றதுல இருந்து tablesல இருந்து queries போட்டு output கெட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். And the very first thing இப்போ நான் command prompt குள்ள தான் work பண்ண போறேன். So command promptல MySQL -u root space -p. ஸோ இப்போ போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் போடுறோமோ அந்த பாஸ்வேர்ட் போட்டு நம்ம என்டர் ஆயிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் எங்கே வந்துருச்சுன்னா MySQL குள்ள வந்தாச்சு. கிளியர்? ஓகே. ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம், டேட்டாபேஸை ஷோ பண்ணி பார்க்க போகிறோம், அண்ட் ஆல்சோ டெலீட் பண்ண போகிறோம், அண்ட் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே இப்போ MySQL தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆல்ரெடி என்கிட்ட என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்றத நான் பார்க்கறதுக்கு ஷோ டேட்டா பேசஸ். ஸோ இந்த ஷோ டேட்டா பேசஸ் நான் கொடுத்து என்டர் அடிக்கும்பொழுது என்கிட்ட ஆல்ரெடி என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்றத இப்போ திவ்யான்றது நான் புதுசாக கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேட்டா பேஸ். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத உனக்கு இன்ஃபர்மேஷன் காட்டிடும். அண்ட் இப்போ ஐ வாண்ட் டு கிரியேட் அ நியூ டேட்டா பேஸ். எனக்கு புது டேட்டா பேஸ் வேணும், அதை நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ் டேட்டாபேஸ் நேம். ஸோ என்ன நேம் வேணுமோ லைக் யூசர் அப்படின்னு ஒரு நேம் வச்சு நான் டேட்டாபேஸை ஒரு கிரியேட் பண்ணுறேன்னா ஸோ கிரியேட் ஆகிடும் எனக்கு. கிளியர்? ஸோ இப்போ அந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்றதை நான் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அகெயின் ஐ ஷுட் டைப் ஷோ டேட்டாபேசஸ் அப்படி நான் கிளிக் பண்ணி என்டர் பண்ணும்போது இப்போ ஆல்ரெடி என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்றத அது காட்டும்பொழுது இப்போ நம்ம கிரியேட் பண்ண யூசர் அப்படின்ற டேட்டாபேஸ் இதில் வந்துடும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணி பார்த்தாச்சா? இப்போ எனக்கு இந்த டேட்டாபேஸ் வேண்டாம், இப்போ ஒரு யூசர்ன்ற ஒரு டேட்டாபேஸ் எனக்கு வேண்டாம், அதுக்குள்ளே எனக்கு நான் இன்கேஸ் நான் யூசருக்குள்ளே டேபிள் கிரியேட் பண்ணிட்டா இருந்தாலும் இல்லை அதுக்குள்ளே நான் நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருந்தாலுமே எனக்கு வேண்டான்ற பட்சத்தில் நீ டேபிள் தனியாக அப்படிலாம் நீ டெலீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூசரை மொத்தமாக ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் ட்ராப்பிங் அவுட் ஃபுல் யூசர், அதாவது அந்த என்டையர் டேட்டாபேஸை ட்ராப் பண்ணும்பொழுது மொத்த டேட்டாஸும் அதில் உள்ளே இருக்கிறது எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ ட்ராப் டேட்டாபேஸ் யூசர் செமிகோலன் கொடுக்கும்பொழுது அந்த டேட்டாபேஸ் டெலீட் ஆகிடும். டெலீட் ஆயிடுச்சா இல்லையா நம்ம எதை வச்சு பார்ப்போம்? அகெயின் செக் வித் ஷோ டேட்டாபேசஸ் அப்படி நம்ம கொடுக்கும்பொழுது நம்ம கிரியேட் பண்ண யூசர் போயிருக்கும். நம்ம கிட்ட ஆல்ரெடி என்னென்ன டேட்டாபேஸ் இருந்துச்சோ அது இருக்கும். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம்? கிரியேட் பார்த்துட்டோம், ஷோ டேட்டாபேஸ் பார்த்துட்டோம், டெலீட் பார்த்துட்டோமா, ட்ராப்பிங் டேட்டாபேஸ் பார்த்துட்டோமா. இப்போ யூஸ் பண்ணலாம் டேட்டாபேஸை. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் இப்போ என்கிட்ட நான் இந்த இருக்க டேட்டாபேஸ் திவ்யான்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ அந்த திவ்யாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் டேட்டாபேஸ் என்டர். ஸோ டேட்டாபேஸ் சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இப்போ என்னன்னா நான் இதுக்கு மேற்பட்டு நான் கிரியேட் பண்ணக்கூடிய டேபிள்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே திவ்யான்ற டேட்டாபேஸ்குள்ளே தான் போய் உட்காரும், சேவ் ஆயிக்கும் அப்படின்ற மாதிரி. கிளியர்? ஓகே. ஸோ இப்போ இந்த திவ்யாக்குள்ள நான் ஏதாவது டேபிள்ஸ் ஏதாவது வச்சிருக்கேனா அப்படின்னு நான் செக் பண்ணும்பொழுது சேம் ஷோ டேபிள்ஸ் கொடுத்து நம்ம என்டர் பண்ணோம்னா ஆல்ரெடி என்கிட்ட என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அப்படின்றது அது காட்டிடும். ஸோ அந்த டேபிள்ஸ் வந்து இன்கேஸ் எனக்கு இது வேண்டாம்னா அப்படியே அகெயின் ட்ராப் டேபிள் நேம் கொடுத்து அது ட்ராப் ஆகிக்கும். அண்ட் இயர் இப்போ ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இந்த திவ்யாக்குள்ள இப்போ ஆல்ரெடி நான் திவ்யான்ற டேட்டாபேஸ்க்குள்ளே நான் வந்தாச்சு, டேபிள்ஸையும் நான் பார்த்துட்டேன். இப்போ எனக்கு புதுசாக ஒரு டேபிள் தேவை, ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள் தேவை. இப்போ நான் அதை கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கிரியேட் டேபிள். என்ன கிரியேட் பண்ண போகிறோம்? டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். டேபிளுடைய நேம் என்ன? ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிளை நான் கிரியேட் பண்ண போகிறேன். இன் தி பிராக்கெட் ஃபஸ்ட்டு ஃபீல்டு நேம் கொடுத்துருங்க. ஃபீல்டு நேமில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எனக்கு ஐடி இருக்கணும். ஐடி ஃபீல்டு நேம், அதோடைய டேட்டா டைப். ஐடி என்ன? இன்டீஜர் டைப்பில் தான் நம்ம ஐடியை கொடுப்போம். ஸோ தட் இஸ் இன்ட் கமா. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் வந்து நேம் வேணும். இது ஃபீல்டு நேம் வந்து ஃபீல்டு நேமுடைய டேட்டா டைப் என்னவா இருக்கும்? வேர்கேர். கரெக்டா? வேர்கேர் கொடுக்கும்பொழுது பக்கத்துலேயே அதுக்கான ஸ்பேஸையும் சொல்லிடுங்க. இப்போ 20 நேம்லாம் மேக்ஸிமம் 20+ நம்ம போட மாட்டோம், இருக்கும் நிறைய நேம்ஸ் இருக்கும், அதுக்கு அக்கார்டிங் டு தட் நம்ம போட்டுக்கலாம். பட் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைன்றதுனால நான் 20க்குள்ளேயே நான் எடுத்துக்கிட்டேன். கமா ஏஜ் நான் எடுக்க போகிறேன். ஸோ அந்த ஏஜ்ன்றது எதில் வரும்? எந்த டேட்டா டைப் வரும்னா இன்டீஜர் டேட்டா டைப்லேயே வந்துடும். சரியா? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்து என்டர் அடித்தோம் அப்படின்னா டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். சரி, இப்போ இந்த டேபிள் கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம எப்படி பார்ப்போம்? அகெயின்
ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. பார்க்குறீங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் ஆல்டர் பண்ணணும் எனக்கு டேபிள். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஐடி அடிச்சிருக்கேன், நேம் அடிச்சிருக்கேன், ஏஜ் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஆல்டர் பண்ணணும். எனக்கு வந்து ஜெண்டர் ஆட் பண்ணணும், கான்டாக்ட் ஆட் பண்ணணும், சிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்ட்ராஸ் இருக்கும். பிஃபோர் தட் இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டேபிளை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கும் பொழுது ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிளை ஸ்டூடெண்ட்ன்ற கிரியேட் பண்ணி வச்சிருக்க டேபிளை நான் டிஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். விச் மீன்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டேபிளை என்னால் பார்த்துக்க முடியும். ஸோ சி தி ஃபர்ஸ்ட் காலம் இங்கே வந்து ஃபீல்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஃபீல்டில் நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், ஐடி கிரியேட் பண்ணியிருந்தோம், நேம் கிரியேட் பண்ணியிருந்தோம், ஏஜ் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஐடி வந்திருக்கு, நேம் வந்திருக்கு, ஏஜ் வந்திருக்கு, கரெக்டாக ஃபீல்ட் நேமில் போய் உட்காந்துருக்கு. அண்ட் here the next column வந்து type. so id என்ன டைப் போட்டிருந்தோம், id integer டைப் போட்டிருந்தோம். நேம் என்ன டைப், நேம் varchar so 20 ஸ்பேஸ் வச்சு நம்ம போட்டிருந்தோம். ஏஜ் என்ன போட்டிருந்தோம், integer டைப். so field name type. the next column is null. ஏதாவது நம்ம நல் வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா, நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல இல்லையா. ஸோ நல் வேல்யூஸ் இருக்கலாம், நீங்கள் நல்லன்னு கூட டைப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஐடி இல்லை, போடக்கூடிய யூசருக்கு மேற்கொண்டு நம்ம என்டர் பண்ணக்கூடிய வேல்யூஸ்க்கு வந்து ஐடி இல்லாத யூசரும் இருக்கலாம், நேம் இல்லாத யூசரும் இருக்கலாம், ஏஜ் இல்லாத அதனால இருக்கலாம். அதாவது மென்ஷன் பண்ணாமல் விடலாம். அதுக்கு நல் வேல்யூஸ்க்கு நான் எஸ், ஏன்னா நான் எதையுமே மென்ஷன் பண்ணல, நல் இருக்கக்கூடாது நான் எந்த கண்டிஷனுமே நான் சொல்லலை. ஸோ அதனால் நல் எஸ். அண்ட் இங்கே நான் எந்த கீயுமே சொல்ல, ஐடிக்கு வந்து நான் ப்ரைமரி கீனோ எதையுமே நான் மென்ஷன் பண்ணல. ஸோ கீ வேல்யூஸோ எதுவுமே இருக்காது. டிஃபால்ட் வேல்யூஸ் நல்லா தான் இருக்கும், ஏன்னா நம்ம இன்னும் கூட எதுவுமே என்டர் பண்ணல இல்லையா. ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ் நல். எக்ஸ்ட்ராவாகவும் நான் எந்த கண்டிஷனுமே போடல. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிளுக்கான ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கு. கிளியர்? இப்போ ஆல்டர் பண்ணலாம். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் ஜெண்டர் எக்ஸ்ட்ராவை ஆல்டர் பண்ண போறேன், சிங்கிள் காலமை நான் ஆல்டர் பண்ண போறேன் அப்படின்னா the query is alter table student. ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஆல்டர் பண்ண போறேன். எதை பண்ண போறேன், டேபிளை பண்ண போறேன். எந்த டேபிளை பண்ண போறேன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிளை பண்ண போறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் என்ன சொன்னேன், ஜெண்டர்னு ஒரு காலமை நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போறேன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் பக்கத்துல ஆட், என்ன ஆட் பண்ண போற காலம், ஜெண்டர். ஸோ ஜெண்டர் பக்கத்தில் என்ன வரணும்னா டேட்டா டைப் வரணும். ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் நம்ம போடும்பொழுது டேட்டா டைப்பில் தானே போடுவோம். ஸோ ஜெண்டர் 5 ஸ்பேஸ் போதும், நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் கொடுக்குறதுனாலும் பிரச்சனை இல்லை. ஜெண்டர் போட்டு அதோடைய வேர்கேர் போட்டு, ஸோ இதில் நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன் எக்ஸ்ட்ராவா அப்படின்னா நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். விச் மீன்ஸ் ஜெண்டர் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் அர்த்தம். இங்கே நான் நாட் நல்லுன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணும்பொழுது ஜெண்டர் கம்பல்சரி கொடுத்தே ஆகணுன்ற மீனிங் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இன்னும் ஒரு கண்டிஷன் நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, ஏஜுக்கு அப்புறமா வந்து எனக்கு ஜெண்டரை கிரியேட் பண்ணு நான் சொல்லும் பொழுது ஆஃப்டர் ஏஜ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்டர் பண்ணியிருக்கேன். எதை பண்ணியிருக்கேன், டேபிளில் பண்ணியிருக்கேன். எந்த டேபிளில் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட் டேபிளில் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், ஆட் ஜெண்டரை ஆட் பண்ணியிருக்கேன். அதோடைய டேட்டா டைப் வேர்கேர் போட்டிருக்கேன். அதோடைய ஸ்பேஸ்க்கு வந்து 5 ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன், நாட் நல். கண்டிப்பாக நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது, கம்பல்சரி நீ ஏதாவது என்டர் பண்ணி தான் ஆகணும். விச் மீன்ஸ் நம்ம ஏஎஸ்பி படிக்கும்போது ரெக்வயர்ட் ஃபீல்டு வேலிடேட்டர் நம்ம நார்மலாக ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போதே அதில் ஸ்டார்னு ரெட் கலரில் ஸ்டாரில் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னா கம்பல்சரி அதை நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி. ஸோ அதுதான் நாட் நல். எதுக்கப்புறம் எனக்கு இந்த ஜெண்டர் வரணும்னா ஆஃப்டர் ஏஜுக்கு அப்புறமா, ஏஜ்ன்ற ஒரு ஃபீல்ட் நேம்க்கு அப்புறமா எனக்கு ஜெண்டர் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்டர் கொடுத்துட்டுனா இப்போ இது ஆல்டர் ஆயிடுச்சா இல்லையா நம்ம பார்க்கலாமா. இப்போ டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துருவோமா. ஸோ எனக்கு ஜெண்டர் வந்துருச்சா, ஜெண்டர்னு ஒரு ஃபீல்டு நேம்ல ஜெண்டர் ஆட் ஆயிடுச்சு. டைப்ல வேர்கேர் 5ன்னு ஆட் ஆயிடுச்சு. அந்த ஜெண்டர் வந்து வேர்கேர் 5 நான் கொடுத்துருக்கேன். இங்க நல் நோட் பண்ணுங்க, நல்ல வந்து நோன் இருக்கு. ஏன்னா இங்க நான் நாட் நல்லுன்னு மென்ஷன் பண்ணிட்டேன், நல் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நல்லுக்கு நோ. டிஃபால்ட் வேல்யூஸ் இப்போதைக்கு எதுவுமே என்டர் பண்ணல, ஸோ நல். கிளியரா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட், இப்போ இந்த லைன் வந்து சிங்கிள் காலமை ஆட் பண்றத பார்த்தேன். இப்போ ஒரே queryல மல்டிபிள் காலம்ஸ் நான் சொல்றேன். ஓகே. ஸோ சேம் தான். ஸோ
ஆல்டர் பண்ண போறோம், டேபிளை பண்ண போறோம். எந்த டேபிள்னா ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளை பண்ண போறோம். இப்போ நம்ம ஆட் தான் பண்ண போறோம். 2 காலமை நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் இஸ் சிட்டி. ஆட் சிட்டின்னு ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த சிட்டிக்கு நம்ம டேட்டா டைப் கொடுக்கணும் இல்லையா, வேர்கேர் 50. ஓகே 50 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொன்று ஆட் பண்ண போறேன். ஆட் கான்டாக்ட். கான்டாக்ட்னு ஒரு ஃபீல்ட் நேம் ஆட் பண்ண போறேன். கான்டாக்ட்ன்ற ஃபீல்ட் நேம் கூட வேர்கேர் 25 போட்டுக்கலாம். கான்டாக்ட் ஏன்னா நம்ம வந்து query என்டர் பண்ணும்போதே சிங்கிள் கோட்ஸ்ல கொடுப்போம், இல்லை இன்டீஜர்னா கோட்ஸ் கொடுக்க மாட்டோம். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து வேர்கேர்னு சொல்லும்போது அந்த கான்டாக்டை நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல எடுத்துப்போம். ஸோ அதனால தான் நான் வேர்கேர்னு போட்டிருக்கேன். அண்ட் இங்கே நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா நாட் நல். நாட் நல் நான் மென்ஷன் பண்ணி செமிகோலன் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்டர் பண்ணியிருக்கேன். எதை பண்ணியிருக்கேன், டேபிளை பண்ணியிருக்கேன். எந்த டேபிளை பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்டை பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆட் தான் பண்ணியிருக்கேன், மல்டிபிள் காலம்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கேன், சிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். சிட்டியோட டேட்டா டைப் என்ன, வேர்கேர். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். கான்டாக்டோட டேட்டா டைப் என்ன, வேர்கேர் 25. ஸோ இந்த வந்து கான்டாக்டை வந்து நான் நாட் நல் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ விச் மீன்ஸ் என்ன வரும், கான்டாக்ட் கம்பல்சரி நீ என்டர் பண்ணியே ஆகணும், கான்டாக்டில் நீ நல் வேல்யூஸே வைக்க முடியாது அப்படின்ற மாதிரியான மீனிங். ஸோ இப்போ இதை என்டர் கொடுக்கும்பொழுது ஸோ இப்போ நம்ம திருப்பி டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துருவோமா. ஸோ எனக்கு எல்லாமே ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, சிட்டியும் ஆட் ஆயிடுச்சு, கான்டாக்டும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கான்டாக்ட்ல நான் என்ன கண்டிஷன் போட்டு வச்சிருந்தேன், நாட் நல் அப்படின்ற கண்டிஷன் போட்டு வச்சிருந்தேன். ஸோ எனக்கு கான்டாக்ட்ல நல் வேல்யூஸ்ல நோன் என்டர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இதுதான் ஆல்டரிங் அ டேபிள். நெக்ஸ்ட் வந்து டேபிள் நேமை ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் என்ன வச்சிருக்கேன், ஸ்டூடெண்ட்னு வச்சிருக்கேன் இல்லையா. ஸோ எனக்கு ஸ்டூடெண்ட் வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை STUD, எனக்கு அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை மொத்தமாகவே நீங்கள் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் நேமை சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ சேம் தான், ஆல்டர் டேபிள். ஸோ என்ன டேபிளை பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ரீநேம் பண்ண போகிறோம். ஸோ எதோட ரீநேம் பண்ண போகிறோம், டு STUD அப்படின்ற ரீநேம் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், நான் ஆல்டர் பண்ணுறேன், எதை பண்ணுறேன், டேபிளை பண்ணுறேன். என்ன டேபிளை பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்டை ரீநேம் பண்ணுறேன், டு STUD-யாக நான் மாற்றுறேன். ஸோ பண்ணும்பொழுது இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட் டேபிள் STUD-யா மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் நேம் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம என்ன பண்ணுவோம், ஷோ டேபிள்ஸ் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் இருந்த இடத்துல STUD-ன்னு மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இனிமே நம்ம கால் பண்ணும்பொழுது எல்லா வாட்டியுமே STUD-ன்னு தான் நம்ம கால் பண்ணுவோம். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபை இன் சென்ஸ், இப்போ நம்ம ஒரு காலம் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சிட்டின்னு ஒரு காலம் இருக்குது. இப்போ சிட்டிக்கு வந்து நான் 50 கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு 50 வேண்டாம், எனக்கு வந்து லைக் 25 போதும். ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் இருக்கு இல்லையா மாடிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் மாடிஃபை சிட்டி வேர்கேர். அங்கே என்ன கொடுத்துருக்கோம், 50 கொடுத்துருக்கோமா. இங்கே வந்து நான் 20 சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 20 செமிகோலன். சிட்டிக்கு நல்லா எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணல. ஓகே, இங்கே ஸ்டூடெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம தான் டேபிள் நேமை மாற்றிட்டோம்ல. ஸோ இனிமேல் ஸ்டூடெண்ட் எடுத்துக்காது, STUD. ஸோ இப்போ எனக்கு ஆல்டர் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா. என்ன பண்ணுவோம், நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லையா, டிஸ்கிரைப் STUD, மறுபடியும் ஸ்டூடெண்ட்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்பொழுது முன்னாடி பாருங்க சிட்டியோடைய வேர்கேர் வந்து 50 இருக்கா, 50 ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோமா. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், மாடிஃபை பண்ணியிருக்கோம். மாடிஃபை பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், வேர்கேரை 20 மட்டும் எடுத்துக்கோ, 50 ஸ்பேஸில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ என்ன இருக்கு, சிட்டி வேர்கேர் 20 அப்படின்னு நான் இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ண கற்றுக்கிட்டோம், டேட்டா பேஸ்க்குள்ளே போகிறது கற்றுக்கிட்டோம், டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது கற்றுக்கிட்டோம், டேட்டா பேஸை பார்க்க கற்றுக்கிட்டோம், டேபிள்ஸை பார்க்க கற்றுக்கிட்டோம், ஆல்டர் பண்ண கற்றுருக்கோம், ஆல்டரிங் அ சிங்கிள் காலம், மல்டிபிள் காலம், மாடிஃபையிங் அ காலம். அந்த மாடிஃபையிங் அந்த காலம்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் வேல்யூஸை மாடிஃபை பண்ணுறதையும்
நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? சரி, நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்சர்ட்டிங் வேல்யூஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்சர்ட்டிங் செலக்ட் queries அண்ட் ஆர் ஆப்பரேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம queries எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.